நாம் பார்க்குறது மால்புவா. இது ஒரு நார்த் இண்டியன் ஸ்வீட்டு. என்னோட பரிச்சயத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு 2021 நான் பெரும்பாலும் பயணங்கள் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு நேரம் ஒரு முக்கியமாக வேணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றது. அப்போ ஒரு ஸ்வீட் கடைக்கு, ஒரு பிரபலமான ஸ்வீட் கடைக்கு போகும்போது மால்புவா அப்படின்னு ரொம்ப பார்க்கும்போதே அது ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. விலை பார்த்தா ரொம்ப கிட்ட போக முடியாத அளவுக்கு இருந்தது. 1/4 கிலோ 180 ரூபா போட்டிருந்தாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படின்னு சுவைச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப அற்புதமான ஸ்வீட்டாக இருந்தது. இப்போ நான் அதை செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்தோன்னே, நான் லைப்ரரி நிறைய வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ லைப்ரரியில் போய் அந்த உணவு சம்மந்தப்பட்ட அந்த ரொம்ப அழகாக அதில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதே போல் நான் செய்வேன். 2 விதமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது எண்ணெயை ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அப்படியே ஊற்றி எடுக்கலாம் அப்படின்னும், இல்லைன்னா தோசைக்கல்லையே போட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ என்னென்னா, கொஞ்சம் வயசானவங்க கூட இதை சாப்பிட்லாம். இது ஹை கலோரி தான், இருந்தாலும் நம்ம தோசைக்கல்ல கூட போட்டு எடுத்து ஜீராவில் முக்கி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தெளிவை கொடுத்துருந்தாங்க. அட்டகாசமான சுவை மால்புவா. நீங்கள் இப்போ இந்த இதில், அதாவது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பால் அப்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பால் அப்பம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த கோகுலாஷ்டமிக்கு செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப உங்கள் குடும்பத்தார் அனைவருக்குமே பிடிக்கும். வாங்க அந்த மால்புவா எப்படி. 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் ரவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதில் நீங்கள் முதல்ல 1.5 பங்கு பால் மட்டும் ஆறுன பால் ஊற்றுங்க. நான் என்னோட ரவை கன்சிஸ்டன்சிக்கு, ஏன்னா ரவைக்கு தகுந்தது போல் இழுக்கும், விஸ்காவில் 1.5 கப் பால் மட்டும் ஊற்றி நீங்கள் கலந்து 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ரீஃபைண்ட் ஆயில் பாருங்கள், இந்த அளவுக்கு விட்டால் போதும். ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லது. இப்போ 1/2 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மைதா 2 டேபிள் ஸ்பூன் கலந்துக்கலாம். இப்போ சோடா உப்பு 1 பிஞ்சு போடுறோம். நல்லா கலந்து கொடுக்குறோம். எண்ணெயில் விடும்போது தான் நம்ம சோடா உப்பு போடணும். இப்போ நல்லா ஒரு துளி போடுறோம், மேலே வருது. அப்படியே ஒரே இடத்துல அப்படியே ஊற்றுறோம். இப்போ 30% அனல் தான் எரிஞ்சிகிட்ருக்கு. நல்லா ஒரு 30 செகண்டில் அப்படி திருப்பி கொடுக்குறோம். அது நல்லா கொஞ்சம் வெந்து மேலே வரும். 1 நிமிஷத்தில் மேலே வந்துடும். அப்படியே திருப்பி விட்டுடுறோம். நல்லா செவந்து எடுக்கணும். இது திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் செவந்து இருக்கணும், ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும். இன்னும் சின்னதாக அழகழகாக நீங்கள் விட்டுக்குங்க. நான் கடையில் இருந்தது போல் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் தட்டு வடை போல் சின்னதாக விட்டு எடுங்க. இப்போ இதை தோசைக்கல்லையவே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தோசை போலையும் திருப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 1 பங்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். அதுக்கு 3/4 பங்கு தண்ணி. இந்த இடத்துல நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் போடலாம். பாருங்கள், இதை பிச்சு எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆனால் எண்ணெய் கோத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் தோசைக்கல்லைன்னா நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். லோ கலோரியாக இருக்கும். எண்ணெய் பாருங்கள், எல்லாமே ஒரு 40 கிராம் எண்ணெய் இழுத்துருச்சு பாருங்கள். இந்த கப்பில் எடுத்தோம், இதே கப்பு கிட்டத்தட்ட எண்ணெய் இழுத்துருக்கு. நம்ம இப்போ அந்த சிரப்பில் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். என்றைக்கோ ஒரு நாள்னால் நீங்கள் எண்ணெயிலே விட்டுடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அப்பப்போ நீங்கள் தோசைக்கல்ல தாராளமாக விட்டு திருப்பி எடுங்க. நல்லா பிசுபிசுப்பு பதம் வருது. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அந்த சிரப்பில் நெய் போட்டுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அதாவது உயரமான குண்டானில் போட்டு எடுக்க முடியாது. அதனால் தட்டில் நான் சிரப்பை ஊற்றி அப்படி திருப்பி போட்டு ஒரு 2 கரண்டியால் எடுத்து இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அது நடுவில் கொஞ்சம் பிஸ்தாவோ முந்திரியோ போட்டுக்குங்க. இருக்கிற சிரப்பை அப்படியே மேலாகலே ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சிரப்பை உள்வாங்கிட்டு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் மாவுக்கு எனக்கு 6 வந்திருக்கு. நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா 12 வரும். பால் போட்டு செய்ததால் 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.